கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தற்போது தலையிட மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால உத்தரவில் தலையிட மறுப்பு தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். கோயம்பேடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் நோக்கி செல்லும் பேருந்துகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் எடுத்த கிளாம்பாக்கத்தில் 88.52 ஏக்கர் பரப்பளவில் புதிய புறநகர் பேருந்து முனையமானது அமைத்திட தமிழக அரசால் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இதையடுத்து புதிய பேருந்து முனையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என பெயரிடப்பட்டு 393.74 கோடி ரூபாய் செலவில் சுமார் 6 லட்சம் சதுர அடி பரப்பளவில் இந்த கட்டடங்கள் அமைக்கப்பட்டது. இந்த பேருந்து முனையத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி திறந்து வைத்திருந்தார். இதையடுத்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜனவரி 24ஆம் தேதி முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் உத்தரவை எதிர்த்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் முடிவடையும் வரையில் கோயம்பேட்டில் இருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உரிய பணிமனைகளில் இருந்து பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும் என கடந்த 9ஆம் தேதி உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருந்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு ஆம்னி உரிமையாளர்கள் அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் நீதிபதி கே வி விஸ்வநாதன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக வந்தபோது ஏற்கனவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் இருக்கும் நிலையில் அவர்கள் விசாரித்து முடிக்கட்டும் என்றும் அதற்குள் உச்சநீதிமன்றம் ஏன் தலையிட வேண்டும் என்று நீதிபதி தரப்பில் கேள்வியானது எழுப்பப்பட்டது. தமிழ்நாடு ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கத்தின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது தங்களது வாதங்களையும் முன்வைக்கலாம் என்றும் ஒரு அறிவுரை வழங்கியது. இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால உத்தரவுக்கு தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கிளாம்பாக்கம் பேருந்து விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என்றும் எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதிகள் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.